பேரண்ட்ஸ்குள்ள நடக்கிற பிரச்சனையால அஃபெக்ட் ஆகுற குழந்தைங்க வர கவுன்சிலிங் வந்து எக்கச்சக்கம். ஓகே. இதில் வந்து நம்ம டிவோர்ஸ் வாங்கக்கூடாது, வாங்காதீங்கன்ற மாதிரி நம்ம வந்து பேசுறது இல்லை. பிகாஸ் தட் இஸ் அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம். அவங்க 2 இண்டிவிஜுவல்ஸ்குள்ள அவங்களுக்கு சரி வரல. அதனால அவங்க பிரியணும்ன்ற மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க முடிவெடுக்கிறாங்க. தட் இஸ் தேர் டிசிஷன். ஆனா என்ன தெரியுமா நடக்குது? இந்த சண்டை போடுறாங்க பார்த்தீங்களா? அப்ப சண்டை போடும்போது அவங்களுக்குள்ள வர லாங்குவேஜஸ், அந்த ஆட்டிட்யூட் மாத்தி மாத்தி திட்டிக்கிறது, பிஹேவியர திட்டுறது, அவங்க அப்பா அம்மாவ வந்து இவங்க திட்டுறது, இவங்க அப்பா அம்மா அவங்க திட்டுறது, இது எல்லாமே வந்து கிட்ஸ் பார்க்குறாங்களா? கிட்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒண்ணு அ அப்பா அம்மா மேல யாரோ ஒருத்தர் மேல தப்பான அபிப்பிராயம் வந்துடும். அவங்கள கம்ப்ளீட்டா ஒதுக்குற மாதிரியான விஷயம் வந்துரும். 2வது அப்பா, அம்மா 2 பேருமே அப்படி இருக்கு. இப்ப சில பேர் வீட்லல யாராவது ஒருத்தவங்க அத பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட் வந்து அது மாதிரியான விஷயங்கள் பண்ணா, ஒய்ஃப் வந்துட்டு நார்மலா ஓகே அப்படின்ற மாரி விட்டுருவாங்க. இவ்ளோ கெட்டவங்களா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டு, குழந்தைங்க கிட்ட அத கொண்டு போக மாட்டாங்க. ஆனா, இல்ல ஒய்ஃப் அது மாரி பண்ணா, ஹஸ்பண்ட் வந்துட்டு அத வந்து சரி பண்ணிப்பாங்க. பட் 2 பேருமே அப்படி இருக்கும்போது, அந்த குழந்தைங்களோட மைண்ட் செட் அவங்களுக்கு ஒரு அ என்ன யோசிப்பாங்க அந்த குழந்தைங்க? வீட்டுக்கு இப்ப ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்தா, வீட்ல வந்து என்விரான்மென்ட் எப்படி இருக்கணும்? ஹேப்பியா இருக்கணும். வெல்கமிங்கா இருக்கணும். பிளசன்ட்டா இருக்கணும். அந்த குழந்தைங்ககிட்ட பேசுற விஷயங்களா இருக்கணும். அந்த குழந்தைங்களும் அப்பா, அம்மா கிட்ட வந்து எனக்கு இது நடந்தது, அது நடந்தது, இல்ல சண்டை போடுறது எதுவா இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஒரு என்விரான்மென்ட்ட அப்பாவும், அம்மாவும் தான் உருவாக்கி குடுக்கணும். அப்படி இல்லாம தூங்கி எந்திரிக்கும்போது சண்டை. ஸ்கூல்லேருந்து வரும்போது சண்டை. நெறைய குழந்தைங்க சொல்லியிருக்காங்க, நான் தூங்கிட்டேன்னு நெனச்சுட்டு இருப்பாங்க. எனக்கு 2 மணி, 3 மணிக்கு வந்து நானு மு ஏதோ ஒரு வாஷ்ரூம் போறதுக்காகவோ, இல்ல தண்ணி குடிக்கிறதுக்காகவோ நான் வந்து எந்திரிப்பேன். அந்த டைம்ல பார்த்தா இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த தூக்கமே இல்லை. இப்ப ரீசென்ட்டா கூட வந்து பார்த்தா, இந்த 12த் ஃபேஸ் பண்ற அ ஒரு பையன் வந்துட்டு, படிக்கிறதெல்லாம் நான் படிச்சுருவேன் ஆன்டி. அவங்க 2 பேரையும் தயவு செஞ்சு சண்டை போடாம இருக்க சொல்லுங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்திலுமே அது வந்து பாதிக்கப்படும். அப்ப இத ஹேண்டில் பண்ண முடியாம இருக்கிற குழந்தைங்களுக்கு என்ன தோணும்? டிவில பார்க்குறாங்க, சோஷியல் மீடியால பார்க்குறாங்க. தே நீட் டூ எண்ட் தேர் லைஃப். நம்ம எதுக்கு இருக்கணும்? அப்படின்ற மாதிரி. ஸோ என்ன தவறுகள் வந்து இந்த இடத்துல பேரண்ட்ஸ் செய்றாங்க? சண்டை வர்றது நார்மல். டிவோர்ஸு அது அவங்கவங்களோட இண்டிவிஜுவலுக்கான ஒரு விஷயம். ஆனா, இதனால எந்த அளவுக்கு குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க? அப்படின்றத நம்ம யோசிக்கணும்.